வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசை சேரல. வரக்கூடிய எபிசோட் என்ன மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். சிட்டி ரோஹினி கால் பண்றாங்க. என்ன அங்க 2 மாசமா காசு கட்டவே இல்ல. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ரோஹினிக்கு சிட்டி கால் பண்றாங்க. அந்த நேரத்துல ரோஹினி குளிக்க போயிருக்காங்க. போன உடனே மனோஜ் தான் இருக்காரு. கால் வந்துட்டே இருக்கு. சார் நம்ம எடுக்க வேணாம். ஏற்கனவே ஒரு பிரச்சனை வந்திருக்கு. தேவலாம் நம்ம எடுக்க வேணாமே அப்படின்னு சொல்லி மனோஜ் உட்காந்துட்டு இருக்காரு. சரின்னு சொல்லி ரோஹினி குளிச்சுட்டு வராங்க. வந்த உடனே போனை பாக்குறாங்க. பார்த்த உடனே சிட்டி கால் பண்ணிருக்கான். இன்னும் இவன் பார்த்துட்டு போனோம், அதான் ஒரு மாதிரி உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி ரோஹினி நினைக்கிறாங்க. சரி அவன் என்ன நினைச்சா, இன்னும் நம்ம போனை பேசுவோம் அப்படின்னு சொல்லி வெளியே போயிட்டு ரோஹினி பேசுறாங்க. பேசும்போது என்ன மேடம் என்ன காசை தர மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ ரோஹினி சொல்றாங்க, எல்லாம் தந்துருன்னு சிட்டி, கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறாங்க கோவமா. சரி இது பார்த்த உடனே சிட்டிக்கு ரொம்ப கோவம் வருது. என்ன நம்ம காசு கொடுத்துட்டு நம்மளுக்கு கெஞ்ச வைக்குது இந்த பொம்பளை அப்படின்னு சொல்லி சிட்டி நினைக்கிறாங்க. சரி இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழியை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் விஜய் என்ன பண்றாங்க அப்படின்னா, பார்வதி வீட்டுக்கு போலாமே அப்படின்னு சொல்லி ஆட்டோ புக் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஆட்டோ ரிப்பேர் ஆகுது. விஜய் கேட்கறாங்க, என்னப்பா ஆட்டோ ரெடி ஆகுமா ஆவாதா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இல்ல மேடம் இப்போதைக்கு ரெடி ஆகாது, ஏன்னா மெக்கானிக் வந்த பிறகு தான் ரெடி பண்ணி ஆகணும். நீங்க கொஞ்சம் வேற ஏதாச்சும் ஆட்டோ பிடிச்சி போக முடியுமா அப்படின்னு சொல்லி ஆட்டோ டிரைவர் கேட்கறாரு. சரின்னு சொல்லி பார்வதி வீட்டு பக்கத்துல இருந்தா நம்ம நடந்தே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி பார்வதி நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் சிட்டி வரான். வந்த உடனே என்ன இந்த அம்மா இங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சிட்டி நினைக்கிறாங்க. சரி இதான் நமக்கு நல்ல வாய்ப்பு, நம்ம ரோஹினியா அப்படின்னு சொல்லி சிட்டி நினைக்கிறாரு. சரின்னு சொல்லி விஜய் சுத்திட்டே வந்துட்டு இருக்காரு. விஜய் கேட்கறாங்க, ஏய் யாரா நீ பொறுக்கி என்னடா பண்ணிட்டு இருக்க, என்ன வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ சிட்டி கேட்கறாங்க, மேடம் என்ன ஒரு மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ விஜய் இங்க பார் தேவலாம் பிரச்சனை பண்ற வேலை வச்சுக்காத என்கிட்ட, எதுக்கு இப்ப வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ சிட்டி சொல்றாங்க, அது இப்படி மேடம் உங்க குடும்பத்துல இருந்து கடன் வாங்கியிருக்காங்க, கடன் கேட்டா கொடுக்கவும் மாட்டுறாங்க, கேட்டா அப்புறமா இப்போ தரேன்னு சொல்லி இழுத்து அழிச்சிட்டு இருக்காங்க, என்ன மேடம் இது அப்படின்னு சொல்லி சிட்டியும் கேட்கிறாரு. அப்போ விஜயா யார் கடன் வாங்கினா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதான் உங்க மருமக தான் அப்படின்னு சொல்றாங்க. யார் அந்த மருமக அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் இல்லை மேடம், உங்க மருமக தான் வாங்கினாங்க, அவங்கள கொஞ்சம் கேட்டு கொஞ்சம் காசு தர சொல்லுங்க, இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி சிட்டின்னு சொல்றாரு. சொல்லிட்டு கிளம்பிடுறாரு சிட்டி. விஜய் நினைக்கிறாங்க, யாரா கடன் வாங்கியிருக்கா, ஒருவேளை மீனா தான் வாங்கியிருப்பாளோ அப்படின்னு சொல்லி மீனா தான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது. சரின்னு சொல்லி பார்வதி வீட்டுக்கு போகாம ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கே வராங்க. வந்த உடனே பிரச்சனை பண்றாங்க. ஏ மீனா, ஏ பூக்கரி, இங்க வாடி என்னடி பண்ணிட்டு இருக்க கிச்சன்ல அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்ப மீனா வராங்க. வந்த உடனே என்ன ஆச்சு, எதுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ விஜய், வாமா வா கடைக்கறி, வா 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 கடை வாங்கி வச்சிருக்கிய ஊர் ஃபுல்லா அப்படின்னு சொல்லி விஜய் கேட்கறாங்க. அப்ப மீனா சொல்றாங்க, அத்தை என்ன ஐடி சொல்றீங்க, நீங்க சொல்றது எனக்கு எதுவுமே புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப எல்லாருமே வந்துடுறாங்க. வந்த உடனே அண்ணாமலை கேட்கறாரு, என்ன விஜய் என்ன ஆச்சு, இப்ப எதுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்க மீனாவை அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ விஜய் சொல்றாங்க, இந்த மாதிரி யாருடைய கடை வாங்கி வச்சிருக்காலுமே, அதுவும் 4-5 லட்சத்துக்கு மேல வாங்கி வச்சிருக்காலுமே, கடன் கொடுத்தவன் என்ன வந்து கேட்டுட்டு போறான், பிரச்சனை பண்ணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போறான், என்னதான் நடந்துட்டு இருக்கீங்க மீனா, என்ன நடந்துட்டு இருக்கு, நீ தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி விஜய் கேட்கறாங்க. அந்த நேரத்தில் முத்து வராரு. மீனா பதில் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி யார்கிட்டயும் நான் கடன் வாங்கல, அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது, உங்களை மாதிரி நான் யாருக்கும் தெரியாமலாம் நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ விஜய் சொல்றாங்க, என்னடி வாய் ரொம்ப நீளுது, என்ன ரொம்ப திமிராயிடுச்சா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ முத்து சொல்றாரு, என்னங்க உங்களுக்கு பிரச்சனை, இப்போதைக்கு தேவலாம் மீனா கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவ ஃபுல்லா கடன் வாங்கி வச்சிருக்காளா என்னன்னு கேளு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ முத்து சொல்றாரு, இவளை யாரும் கடன் வாங்கல, ஒழுங்கா கேட்டீங்களா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போதான் விஜய் நினைச்சு பாக்குறாங்க, அவன் பேரை சொல்லியே மீனா தானா அப்படி டவுட்லயே பேசிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம மாத்திலாம் சொல்ல முடியாது, மீனாவே நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி மீனாவே திட்டிட்டு இருக்காங்க. முத்துக்கு ரொம்ப கோவம் வருது. என்னங்க நீங்க ரொம்ப பேசிட்டு இருக்கீங்க, நான் கண்டுபிடிக்கிற உண்மையா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.